கதையை கேட்டு நான் அல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்ததை உணர்வாக பேச அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருந்தேன். எங்க கணவருக்கு நிறைய தொடர்புகள் நான் மெல்ல மெல்ல ரொம்ப பொறுமையாக அதெல்லாம் கண்டுபிடிச்சு நானா போய் கெஞ்சி, எனக்கு 3 பிள்ளைகள், நான் மெல்ல மெல்ல அவருடைய தொடர்புகள் எல்லாத்தையும் அவரோட பேசி, அவர் யாரோட தொடர்பு வச்சாரோ அந்த பெண்களோட பேசி நிலைமையை புரிய வச்சு நான் மெல்ல மெல்ல கலட்டி எடுத்தேன். இப்போ ஒரு அந்நிய பெண்ணோட தொடர்பு பட்டிருக்கிறார். என்னுடைய சின்ன கடைசி மகன் ஐசியூல இருந்த ஒரு நாள் எங்க கணவர் இப்ப எங்க பிள்ளைகளோட மாதிரி பேசுறது இல்லை, நிறைய என்னோட இல்லை, அவருடைய கல்வி வேற மாதிரி இருக்குது. நான் கண்டுபிடிச்சேன் அவர் அந்நிய மதத்து பெண்ணோட உறவு வச்சிருக்கிறார். ஸோ நான் அவரோட நிறைய பேசி பார்த்தேன். அவ எந்த வகையிலையும் சம்மதிக்கிறதா இல்லை, நான் அவரோட தான் இருப்பேன்னு முடியா சொல்லிட்டேன். என் மகன் ஐசியூல அவர் சொன்ன கதை. எங்க ஹஸ்பண்ட் அப்ப வந்தார் பார்க்க. நான் கையை பிடிச்சி அழுது கெஞ்சினேன், நாங்க 2 பேரும் திரும்ப வாழுவோமே, புள்ள நிலைமையை பாருங்களேன். அவ சொன்னா அல்லாஹ் புள்ளைய எடுத்துட்டான், குழந்தை மௌத்தாகிட்டு. அதுக்கு பிறகாவது எங்க கணவன் குடும்பத்தை பார்ப்பார நினைச்சா ஒரே ஒரு நாள் SMS போட்டார், பிள்ளைகளை பார்க்கணும்னு. எங்க பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஒண்ணுமே சொல்லல. அவ எல்லாத்தையும் சொல்லி போட்டு என்கிட்ட கேட்டா, நான் இவரோட வாழ வேணுமா, இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லுது என்று கேட்டேன். அன்பார்ந்தவர்களை, முடிவெடுப்பதற்கு அந்த பெண் இவ்வளவு தூரமாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்க வந்திருந்தால், நான் கேட்கிற கேள்வி என்னண்டா, இந்த அளவுக்கு கணவர்மார்கள் மிருகமானவர்களாக ஏன் மாறினார்கள்? நான் கணவர்மார்கள் ஒரு பக்கத்தை பேசினா மனைவிமார்கள் இன்னொரு பக்கம் பேசணும். மிருகமான மனைவிமார்கள் எக்கச்சக்கமாக நிற்கிறார்கள். அது இன்னொரு பக்கம் இருக்குது. ஒரு சகோதரர் வந்தார், இதுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஆபீஸில் அவன் மனைவி முகம் மறைக்கிறவர். அவர் சின்ன ஒரு பிழை செஞ்சிருந்தார். ஹாஸ்பிட்டலில் புள்ளைய வச்சிருந்த நேரம் அவரோட இருந்த ஒர்க் பண்ண ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்பிட்டார். கொஞ்சம் போய் நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என்னை வைஃப் தங்குறதை விடாமல் அவருக்கு மனசு கேட்கல. புள்ள பக்கத்தில் நான் நிற்கிறேன், சாப்பாடு எடுத்து கொடுத்துருங்க. வைஃப் ஹாஸ்பிட்டலில் வைக்காம இவர் ஹாஸ்பிட்டலில் நின்று போனார். அவர் வந்து என்னோட முழு கதையும் விவரித்தார். எனக்கு எல்லாம் விளங்கிட்டு, நான் எவனை நம்பி இருந்தனோ அவனுக்கு இவக்கு தொடர்பு வந்துட்டு நான் உம்ராக்கு கூட்டி போயிருந்தேன். பெட்ஷீட்டுக்கு அடியில எனக்கு விளங்குது, ஸ்ரீலங்கால இருந்து நிறைய நடந்ததுனால அல்லாட ஆலயத்துக்கு போய் தவாஃப் பண்ணிட்டு நிறைய கேட்போம்னு போனோம். நாங்க 2 பேரும் நைட்ல இருக்கிற நேரம் நடு நிசையிலும் எனக்கு திடீர் ஒரு முழிப்பு வந்துட்டு, பெட்ஷீட்டுக்குள்ள என்னமோ நடக்குது. நான் பார்த்தா போன்ல செட் பண்ணிட்டு இருக்கிற 6 பிள்ளைக்கு உம்மா. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியவர்களே, ஷைத்தானுடைய மெயின் டார்கெட் எங்களுடைய ஆடைகளை கலட்டுவது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல அல்லாஹ் காட்டுறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஆதமே இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. ஷைத்தான் என்ன பண்ணான்? ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான். ஷைத்தான் வஸ்வாசம் உண்டாக்கினான், நெருங்குங்க 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 நெருங்குங்க. நெருங்கின அவனுக்கு தெரியும் ட்ரெஸ் கலட்டப்படும். உண்மையாக ஷைத்தான் எங்களுடைய வெக்கத்தலங்களை வெளிப்படுத்தி, ஒருத்தனுக்கு வெக்கம் இல்லைண்டா எதையும் செய்ய முற்படுவான். எல்லா அநியாயத்துக்கும் வெக்கம் இல்லாமல் போனால் எதையும் செய்ய ஆரம்பிப்பான். நன்றாக புரிந்துக்கோங்க. உங்க கணவர்மார்களை நீங்க இழக்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் அவர்களுக்கு இல்லற நேரங்களை ஒதுக்காம விட்டீங்கன்னு வைங்க, திடீரென உங்க கணவர் உங்க கண்ணு முன்னாடி காணாம போயிடுவார். அது சிம்பிள். ஏனென்றா அவருக்குரிய உணர்வுகள், அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்கு போற நேரம், பனு முஸ்தலக் யுத்தம் 9 நாட்கள் பிரயாண தூரம். சீட்டுக்குலுக்கி போட்டு பார்த்தாங்க, ஆயிஷா நாயகி பேர் அந்த அவதூறு சொன்ன சம்பவம் இந்த யுத்தத்துல தான் நடக்குது. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போற நேரம் மனைவியை கூட்டி போறாங்கன்னா, ஏன் யுத்தத்துக்கு போற நேரமாவது வச்சுட்டு போயிடலாதா? ஹலாலா உணர்வு வருகிற நேரம் அந்த உணர்வுகளை தீர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தார். மனைவிமார்களுக்கு அந்த உணர்வுகள் பெண்களுக்கு வருவதை விட ஆண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உணர்வு வரும். அதுக்கு இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தந்த நேரம் என்ன? பஅதல் இஷா. இஷாவுக்கு பிறகு வீணான பேச்சு இல்லை, வீட்டுக்கு போங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இஷாவுக்கு பிறகு பயானும் தேவையில்லை, பயானும் தேவையில்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பயான் போட்டாலும் தவிர இஷா அதுக்கு பிறகு வீட்டடையணும். மனைவியோட நிறைய பேச வேண்டிய நேரம், நிறைய கதைக்க வேண்டிய நேரம். ஆனால் மனைவி தன்னை அலங்கரிக்கிற நேரம், ஒவ்வொரு நாளும் மனைவி தன்னை புதுப்பிக்கிற நேரம். நல்லா புரிஞ்சுக்கோ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஏன் இவ்வளவு பெரிய சவால்? அவங்க வெளியே போக்குள்ள டாக்டர்கிட்ட உடுப்பாங்க, வெளியே ஸ்கூலுக்கு போக்குள்ள நல்லா உடுப்பாங்க, ஷாப்பிங் போக்குள்ள நல்லா உடுப்பாங்க, வீட்டுல ரொம்ப அசுத்தமா நிற்பாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வாசம் வீசுவார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க எப்பொழுதும் பல்லு துலக்குவார்கள். பெருமானாருக்கு வாசமா இருப்பது ரொம்ப புரியும்.
ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய தலையை சீவி விடுவாங்க. அழகா வீட்டில் ஆயிஷ் என்று கூப்பிட்டு கொஞ்சுவார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு நாள் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு போற ஒரு பாடம் நடத்துறாங்க உள்ளவங்களுக்கு. திரைக்கு பின்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்கள் சிலர்களை முத்தமிட்டதுக்கு பிறகு தொலை செல்லுவார்கள். அதனால் வுது எடுத்தவர் தன்னுடைய மனைவியை முத்தமிட்டதுக்காக வேண்டி வுது முடியாதென்றார். அதுல இருந்து ஒருவர் கேட்டார், என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பெண் கேட்கு, அந்த மனைவி நீங்க தானே என்று. ஆயிஷா நாயகி சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்ல வெட்கத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் செல்ல மனைவி என்று சொன்னாங்க. அந்த மனைவி நீங்க தானே என்று சொல்கிற நேரம் சிரித்தார்கள். பெருமாள் எவ்வளவோ பிரச்சனை, இங்கால ஒரு கூட்டம் வருவது, அங்கால ஒரு கூட்டம் வருதுன்னு நினைக்கிற நேரம் கூட தன் மனைவிக்குரிய உரிமையும் கடமையும் ஒழுங்கா செஞ்சிருக்கிறாங்க. தன் மனைவியை ஆறுதல் படுத்திருக்கிறாங்க, சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் அடையாத ஒரு இடம். இந்த உலகத்துல ஐசியூல செத்து போயிருப்பான், இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ஒரு பெட்ல ஒரு பிலோல செத்து போயிருப்பாங்க. மனைவி மடியில உட்கார்ந்து மௌத்தா இருக்க மாட்டாங்க, வேணுமாண்டா சாஞ்சு மௌத்தா இருப்பாங்க. சக்கராத்துடைய வேதனை ரசூலுல்லாஹ் சாயல்ல, மனைவி மடியில உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்ட தலை இருந்தது. ஆயிஷா நாயகி குல்சூராக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் தடாவி விட்டார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் பக்கத்துள்ள பாத்திரத்தில் முகத்தை துடைத்தார்கள் உட்கார்ந்து கொண்டு. நான் கேட்கிற, எந்த ஒரு மனிதனுக்கு உணர்வு இருந்தா அது வாழுகிற நேரம், சோமில்லாத நேரம் உணர்வு வராது. தன் மனைவியோட கடமைகளை நிறைவேற்றணும் என்று வராது. அது சுகமாக இருக்கிற நேரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இயற்கை தேவைகள் நிறைவேற்றவர். சக்கராத்துல வருமா? காய்ச்சலா இருக்கிற நேரம் யாருக்கா உணர்வு வருமா? ரசூலுல்லாஹ் உணர்வு அல்ல, தன் மனைவி விட்டும் பிரிகிற நாள் மறக்க முடியாத ஒரு ஞாபகம், ஸ்வீட் மெமரியை கொடுத்து விட்டு போகணும். வெறும் 18 வயது. இதுக்கு பிறகு யாரையும் அவங்களுக்கு திருமணம் முடிக்க இயலாது. இன்றைக்கு நான் மடியில உட்கார்ந்தால் ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில் எப்பொழுதும் உட்கார்ந்த மாதிரி அந்த ஃபீலிங், ஃபைனல் மூமெண்டை ரசூலுல்லாஹ் தனக்கு அவ்வளவு வருத்தம் இருந்தது. இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு வேதனை இருக்கிறது, சக்கராத் இருக்கின்ற சொல்லி சொல்லி தன் மனைவி மடியில் உட்கார்ந்தால் ஆயிஷா நாயகி சொன்னால், நான் இறுக்கமாக பெருமானாரை பிடித்து இருந்தேன். என் கணவர் என்னுடைய கையை பிடித்து நான் தடாவி கொண்டிருந்தேன். அவருடைய கரத்தால் குல்சூராவை ஓதி என் கரத்தை பிடித்தார். வேண்டாம் என்று சொன்னது போன்றிருந்தது, நான் நிறுத்தி விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நேரம் அப்பொழுதுதான் சம்பவித்தது என்றார்கள் ஆயிஷா நாயகி. நான் ஓதிக்கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினார்கள். என் கரத்தால் பிடித்து போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. ரசூலுல்லாஹ் என் மடியை விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எக்கச்சக்கமானவர்கள் ஃபேமிலி சைக்காலஜி பேசுவார்கள், குடும்ப உளவியல் பேசுவார்கள். அமெரிக்காவில் எக்கச்சக்கமான பல்கலைக்கழகத்தில் PhD வரைக்கும் படிச்சு கொடுக்கிறாங்க. அவங்களில் யாராவது ஒருத்தரை கூட்டி வந்து காட்டுங்க பாப்போம், இவங்க தான் குடும்ப வாழ்க்கை நடத்துறவங்க பாருங்க. குடும்ப வாழ்க்கை நடத்தணுமா இருந்தா 18 வயசு 63 வயசு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. நாங்களே சொல்லுவோம் 25 வயசு அவருக்கு 40 முடிச்சு போட்டா சேர்த்து வைக்கலுமா? இவங்க வாழ மாட்டாங்க. இது ஒரு 30 வயசு ஒருத்தர் முடிச்சு கொடுத்தா பரவாயில்ல, இந்த கிழவனை போய் முடிச்சு கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு இவங்க எப்படி வாழ்வாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? 63 வயசு 18 வயசு. ஆயிஷானா என்ன சொன்னார் தன்னுடைய கணவரை பத்தி ஞாபகப்படுத்தி, நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன், ஹைல் நேரம் ரொம்ப வேதனையா இருக்கும் எனக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு போற சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்பார்கள், ஞாபகப்படுத்துறாங்க, நான் இறைச்சிய கடிப்பேன், ஆயிஷா எங்கால் கடித்தீர்கள் என்று கேட்பார்கள். நான் சொல்லுவேன், யா ரசூலல்லாஹ் இது. அதே இடத்தால் ரசூலுல்லாஹ் கடிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னை ரசூலுல்லாஹ் ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹ் என்னை ஆயிஷ் என்று கொஞ்சுவார்கள். இதான் குடும்ப வாழ்க்கை. உங்களுக்கு யகூதி குடும்ப வாழ்க்கையை சொல்லி தர போறானோ, கிறிஸ்தவன் உங்களுக்கு சொல்லி தர போறானோ? யார் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லி தருது? நான் ஹைலே ரொம்ப வருத்தப்படுவேன். ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாற்றமா என் மடியிலே சாய்ந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு தன் மனைவி சொல்லக்கூடிய வாசல், என் மடியிலே சாய்ந்து கொள்வார்கள், சாய்ந்து குர்ஆனை ஓதுவார்கள், நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்பார்கள் ஆயிஷா நாயகி. சுப்ஹானல்லாஹ். மற்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வேற மாதிரி அவர்கள் ஓதிக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரம் நான் ஹைலில் வேதனைப்படுகிற நேரம் என் மடியிலே சாய்ந்து கொண்டு என் பக்கத்திலே இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுவார். 18 வயதுக்கும் 63 வயதுக்கும் வேற என்ன உறவை நீங்க காட்ட முடியும்? வேற எந்த மாதிரி காட்ட முடியும்? உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுக்கிற நேரம் என்ன சொல்லி கொடுத்தீங்க? எப்படி வாழ்றாங்க? இதுதான். பெரியவங்கள்ட்ட போய் கேட்டா, முதிய வயசுல உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டா, குடும்ப கதை தானே தம்பி, இதையும் பார்க்காட்டி எங்க நிம்மதி என்று கேட்கறாங்க. நாளைக்கு மௌத்தாகிற வயசுல நிக்கிறவங்க, அவங்களுக்கு விபச்சாரம் புரியுது இல்லை. ஒரு ஆம்பளை இன்னொரு பொம்பளையும், இந்த குயன்வத்தில் அந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இந்த வீட்டுல ஒரு பொம்பளைண்டா
இவங்க 2 பேரும் கைப்பிடிச்சாலும் விபச்சாரம், அதை பார்க்கறது விபச்சாரம் இல்லை. அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க. முஸ்லிம்கள் தைரியமாக அதையெல்லாம் பார்க்கிறார்கள் என்றால் மலக்குமார்கள் வீட்டுக்கு வருவார்களா? மலக்குமார்கள் வீட்டுக்கு வருவார்களா? அந்த பரக்கத் பொருந்திய வீடாக எங்க வீடுகள் இருக்குமா? எந்த சவாலை எங்கிருந்து முறியடிப்பது தாய்மார்களே? ஈமானை பறிகொடுத்து இஸ்லாத்தை தூக்கி ஒரு இடத்தில் வைத்துவிட்டு நானும் நீங்களும் முக்காடுகளை போட்டு முஸ்லீம்கள் என்று உலா வருகிறோம் என்று பேசிக் கொண்டதுக்கு மாத்திரம் நீங்கள் முஸ்லீமாக மாட்டோம் தாய்மார்களே. இஸ்லாமிய அடிப்படை சிந்தனைகளுடைய கல்வியிலிருந்து எடுபட்டு எங்களுடைய உயிர் நாடி அல்லாஹ்வுடைய கலாம், இந்த பேச்சு அல்லாஹ் பேசுகிற நேரம் நாங்கள் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் பேசுகிற நேரம் நாங்கள் அமைதியாக நிற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் ரேடியோவில் போகிறது சில நேரம், அதை மீறி நாங்கள் பேசுகிற அளவுக்கு தைரியசாலிகளாக மாறிவிட்டோம். சில பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய கலாமை எடுத்துக்கொண்டால், கிதாபை எடுத்துக்கொண்டால் தூசி தட்ட வேண்டிய நிலைமை. ஒரு முஸ்லிம் எங்க போனாலும் வேதத்தோடே போய் வேதத்தோடே ஓதி வேதத்தை படிக்கக்கூடியவனாக இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஆறுதலாக அல்லாஹ் தந்தது இதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு உங்களை பராமுகமாக்க வேண்டாம். இதுதான் எங்களுடைய உயிர் நாடி. இவருடைய உயிர் நாடி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எத்தனை வாரமாச்சு இதுல ஒரு ஆயத்தை படிச்சு உங்க கணவரோட பேசி எத்தனை நாளாச்சு?